गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அதாவது கோரக்ஷநாத்தும் மச்சிந்தநாத்தும் பார்த்திங்கன்னா கிர்னார் போகிறாங்க. ஏன் கிர்னார் போகிறாங்கன்னா தத்தரை தரிசனம் பண்ணுறதுக்காக ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க. கிர்னாரும் போயிடுறாங்க. போயிட்டு அங்கே தத்தாத்திரேயோட தரிசனம் இவங்களுக்கு கிடைக்கிது. அப்போது தத்தாத்திரேயர் மச்சிந்தரை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. ரொம்ப சந்தோஷத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் சில மாதங்கள் இந்த கிர்னாலே தங்கியிருங்க அப்படின்னு சொல்கிறாரு தத்தாத்திரேயர். இவங்களும் சில மாதங்கள் தங்கியிருக்காங்க. அப்போது தத்தாத்திரேயர்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் யாத்திரைகளாக போக வேண்டியிருக்கு, எங்களுக்கு அனுமதி தாங்க அப்படின்னு தத்தாத்திரேயர்கிட்ட கேட்குறாங்க. தத்தாத்திரேயர் என்ன பண்ணுறாரு, தாராளமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மச்சிந்தநாத்துக்கிட்டையும் கோரக்ஷநாத்துக்கிட்டையும் தத்தர் சொல்கிறார். உடனே இவங்க கண்ணுலேருந்து தண்ணீர் வருது. என்னடா இது, தத்தாத்திரேயை விட்டுட்டு கிளம்புறோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி காசி பிரயாகி போகிறாங்க. அப்போது அந்த ஊரில் ஒரு ராஜா ஆண்டுட்டு வராரு. அந்த ராஜா பேர் பார்த்திங்கன்னா திருவிக்ரமன் சொல்லுவாங்க. அவர் இறந்துடுறார். எப்படி இவர் இறந்தாரு அப்படின்னு மச்சிந்தநாத் யோசிக்கிறார். ஏன்னா இந்த விக்ரம ராஜா பார்த்திங்கன்னா மக்களுக்கு அவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு. தன்னோட ராஜ்யத்தில் பார்த்திங்கன்னா எல்லோருமே அவரோட ராஜ்யத்தில் பட்டினின்றது கிடையாது. எல்லாமே செல்வம் செழிப்பாக இருந்தது அவர் ராஜாங்கத்தில். அப்படி இருக்க இந்த ராஜா எப்படி இவ்வளோ சீக்கிரமாக இறந்தார் அப்படின்னு தன்னோட ஞானதிஷ்டியில் மச்சிந்தநாத் பார்க்குறாரு. ஞானதிஷ்டியில் தெரிய வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜாவுக்கும் ராணிக்கும் குழந்தையே கிடையாது. ராணியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேவதின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு புதுவன் கூட பிறக்கலை. அந்த ஏக்கத்தாலேயே இவர் என்ன ஆகிறாரு, இந்த ராஜா இறந்துடுறாரு. அப்போது மச்சிந்தநாத் என்ன பண்ணுறா யோசிக்கிறாருன்னா, நம்ம எப்படியாவது இவரை திருப்பி உயிரோடு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யும்போது அவர் ஞானதிஷ்டியில் தெரியுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பிரம்ம பதத்தை அடைஞ்சிட்டாரு, திருப்பியும் இவரை உயிர்ப்பிக்க முடியாதுன்னு அப்படின்னு இவருக்கு தெரிய வருது. ஆனால் கோரக்ஷர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட குரு மச்சிந்தநாத்தர் சொல்கிறாரு, இவர் எப்படியாவது உயிர்ப்பிக்க வைங்க, குருவை உயிர்ப்பிக்க வைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் மச்சிந்தநாத் அது முடியாத காரியம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நான் எப்படியாவது இவரை உயிர்ப்பிக்கிறேன், அப்படி அதுவும் முடியாமல் போயிடுச்சுன்னா நான் இங்கே விறகெல்லாம் சேகரித்து அதை நெருப்பு மூட்டி நான் இதில் விழுந்து இறந்துடுறேன் அப்படின்னு கோரக்ஷநாத் சொல்கிறாரு. உடனே மச்சிந்தநாத் யோசிக்கிறாரு, தன்னோட சிஷ்யன் கோரக்ஷநாத் இப்படி பண்ணவும் முடியும், ஏன்னா தன்னோட வடக்காக தன்னோட கண்ணையை பிடியும் கொடுத்தவர், இவர் இதை செஞ்சாலும் செய்யலாம் அப்படின்னு மச்சிந்தநாத் யோசிச்சுட்ருக்காரு. அப்போது சொல்கிறாரு, இவர் இந்த ராஜா பிரம்ம பதத்தை அடைஞ்சிட்டாரு, திருப்பியெல்லாம் இவர் உயிர்ப்பிக்க முடியாது அப்படின்னும் போது கோரக்ஷநாத்தும் தியானத்தில் அமர்ந்து அதை தெரிஞ்சுக்கிற, ஆமாம் திருப்பியும் இவரை உயிர்ப்பிக்க முடியாது. ஆனால் கோரக்ஷநாத் ஆணையிட்டார், நான் விறகெல்லாம் மூட்டி நான் என்னோட உடலை தீ மூட்டி இறந்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் செய்ய முடியாமல் போயிடுச்சு கோரக்ஷநாத்துக்கு. உடனே இதெல்லாம் விறகெல்லாம் மூட்டுறாரு. அப்போது மச்சிந்தநாத் சொல்கிறாரு, நீ இந்த காரியத்தை செய்யாத, இதுக்கு இந்த ராஜா உயிர்ப்பிக்க ஒரு வழி உண்டு அப்படின்னு மச்சிந்தநாத் சொல்கிறாரு. அப்போ கோரக்ஷநாத் சொல்கிறார், குருவே இது எப்படி முடியும் அப்படின்னும் போது, என்னோட உடலை 12 வருஷம் நீ பார்த்துக்கணும், என்னோட உயிரானது ராஜா உடலை போய் பிரவேசிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த ராஜாவோட ஈம சடங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அடர்ந்த காட்டில் சிவன் கோயில் இருக்குது. அங்கேருந்து இவங்க உட்காந்து 2 நாதர்களும் இதை பார்த்துட்ருக்காங்க. ராஜா தீ மூட்ட போகிறாங்க அப்படிலாம் இவங்களுக்கு தெரிய வரும்போது தான் இவர் மச்சிந்தநாத் என்ன சொல்கிறாரு, என் உடலை பத்திரமா பார்த்துக்கோ, 12 வருஷம் நான் ராஜா உடலை போய் பிரவேசிக்க போகிறேன்னு போயிட்டு
அங்கே வந்து ராஜா உடலை வந்து பிரவேசிக்கிறாரு. உடனே அந்த ராஜா வந்து எழுந்து உக்காந்துக்கிறார். ஆனால் உடனே அந்த ஊர் மக்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. ஆஹா, நம்ம ராஜா உயிரோடு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போது உலக வழக்கப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தங்க பதுமை எரித்த பின் எல்லோரும் வந்து ஊர் திரும்புகிறாங்க. அதாவது இறந்ததாக கருதப்படும் நபர் உயிர் பெற்று எழுந்தாலோ உயிரோடு வந்தாலோ அதற்கு பிராயசித்தமாக ஒரு பதுமை எரிப்பது அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்தது. அப்போது எல்லாம் ராஜாவோட உயிர் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறாங்க, எல்லாம் ஊர் திரும்புகிறாங்க. அப்போது அங்கே சிவன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிவன் கோயிலில் இருக்க பூஜாரி அவரோட மனைவி கிட்ட வந்து கோரக்ஷ்நாத் சொல்கிறாரு, நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு, இந்த மாதிரி என்னோட குருவோட உடலை பாதுகாக்கணும், அதுக்கு ஒரு வழியை சொல்லணும் போது, அதுக்கு அந்த கோயில் பூசாரியோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, கோயிலுக்கு பின்னாடி ஒரு சுரங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் கோரக்ஷ்நாத்தை காட்டும் போது, இவங்க அந்த தன்னோட குரு மச்சிந்தாத் உடலாம் அங்கே வைக்கிறாங்க. வச்சுட்டு இந்த ரகசியத்தை வந்து நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு கோரக்ஷ்நாத் வந்து அந்த பூஜாரியோட மனைவி கிட்ட வந்து சொல்லிடுறாரு. ஆனால் கோரக்ஷ்நாத்தும் வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் தன்னோட குருவை உடலை வந்து பாதுகாத்துக்கிட்டே வராரு. ஆனால் அந்த கோயில் பூசாரியோட மனைவி கேட்குறாங்க, இது மாதிரியா உடலை நீ பாதுகாக்கணும்னு சொல்கிற, ஆனால் அந்த உடல் வந்து அழிவிடுமே, இது எப்படி சாத்தியம் போது, என்னோட குரு வந்து என்றும் சிரஞ்சீவி, அதெல்லாம் உடல்லாம் அழியாது அப்படின்னு சொல்லி கோரக்ஷ்நாத் சொல்கிறாரு. உடனே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ராஜாவோட உடலை பிரவேசிக்கிறார் பார்த்திங்கன்னா மச்சின்னாத்து, அவரோட ராஜ்யத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக, இன்னும் செழிப்பாக நல்லா மக்களுக்கு நல்லதே செஞ்சுக்கிட்டு வராரு. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ராஜா உயிர் பெற்று வந்ததை தொட்டு அவங்களுக்கு வந்து எக்கச்சக்கமாக மகிழ்ச்சியெலாம் ஆழ்ந்துருக்குறாங்க. அப்போது இந்த ராஜாவோட ராணி ரேவதி இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேரும் பார்த்திங்கன்னா தர்மநாத்னு பெயர் சூட்டுறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு 5 வயசு ஆகுது. அப்போது தினந்தோறும் ராஜாவும் ராணியும் சிவன் கோயிலுக்கு வருவது வழக்கம். அப்போ இவரும் வந்து மச்சிந்தாத்து கோரக்ஷ்நாத்தை கேட்டு எல்லாத்தையும் எப்படி இருக்குது என்னோடய உடல் இப்போது எப்படி எல்லாம் கேட்டு ரகசியமாக கேட்டு வச்சுப்பார். அப்போது ஒரு நாள் வந்து இந்த ராணி ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, சிவன்கிட்ட வேண்டுறாங்க, அதாவது என்னோட கணவர் இறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு முக்தியை கொடுப்பா அப்படின்னு. அப்போது அந்த கோவிலோட பூஜாரியோட மனைவி வந்து ஏளனமாக சிரிக்கிறாங்க. அதை பார்த்த ராணி கோவம் வருது. என்ன நீ என்னை பார்த்து இப்படி சிரிக்கிற, என்ன விஷயம் சொல்லு அப்படின்போது, ஒன்றும் இல்லை ராணி, எனக்கு ஏதோ ஞாபகத்தில் சிரிச்சிட்டேன். கிடையாது, உனக்குள்ள ஏதோ விஷயம் இருக்குது, அதை சொல்கிறியா இல்லை உன்னை தலையை வெட்டவா அப்படின்னும்போது, நான் சொன்னாலும் நீங்கள் வெட்ட போகிறீங்க, சொல்லனாலும் வெட்டுவீங்க, அதெல்லாம் நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் வான்னு சொல்லிட்டு ராணியை கூட்டின்னு போய் நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ ராணி வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னடா இது இப்படிலாம் நடந்திருக்கா, எங்கே அந்த உடலை காட்டு பார்ப்போம் அப்படின்னு ராணி சொல்கிறாங்க. உடனே இந்த கோயில் பூஜையோட மனைவி என்ன பண்ணுறாங்களாம், அந்த சுரங்க பாதை வழியாக கூப்பிட்டு போய் மச்சிந்தாத்து உடலை காட்டுறாங்க. உடனே இந்த ராணி பார்த்துட்டு தன்னோட ராஜ்யத்தை திரும்பி போகிறாங்க. அங்கே போய் யோசிச்சுட்டு இருக்காங்க, ஆஹா, இப்போ நம்மளுக்கு வந்து இது சரியான சந்தர்ப்பம். ஏன்னா ஒரு வேளை 12 வருஷம் முடிஞ்சு இந்த தன் கணவரோட உடம்புல இருக்கிற மச்சிந்தாத் என்ற குருவோட ஆத்மா வந்து திருப்பியும் போய் அந்த உடலில் பூந்துருச்சுன்னா, நானும் என் புதல்வனும் நாங்கள் தன்னந்தனியாக ஆகிடுவோம், இதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே என்ன பண்ணுறாங்க, சேவகரெல்லாம் கூப்பிட்டு போய் மச்சிந்தாத் உடலை வந்து கண்டம் துண்டமாக வெட்டி போட்டுடுறாங்க. எங்கே போட்டுடுறாங்க, காட்டில் தூக்கி எரிஞ்சிடுறாங்க. அப்போது இதை பார்த்துன்ற பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, சிவன்கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் முறையிடுறாங்க. அப்போது சிவன் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது துர்கா தேவியை வந்து அனுப்பிச்சு இது மாதிரியா வந்து மச்சின்னாத்த உடலை எல்லாத்தையும் சேகரித்து நீங்கள் வீரபத்ரர்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களும் துர்கா தேவி பார்த்திங்கன்னா எல்லா மச்சின்னாத்த உடல்கள் எல்லாத்தையும் சேகரித்து வீரபத்ரன்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த வீரபத்ரனையும் துர்கா தேவியும் ஒரு காலத்தில் வந்து மச்சின்னாத் வந்து போரில் ஜெயிச்சிருக்காரு.
அப்போது வீரபத்ரர் யோசிக்கிறார், இவர் எப்படியாவது கோரக்ஷநாத்தை வந்து கைலாயம் வந்து தன் குருவோட உடலை மீட்க இங்கே வருவார், அதாவது நம்ம இங்கே காவலுக்கு நிறைய பேரை போடணும்னு சொல்லிட்டு பரமசிவனின் 84,72,00,000 பூதகணங்களை காவலுக்கு நியமித்தார். கோடிக்கணக்கான யக்ஷினிகள், சாமுண்டா, டாகினி, சங்கினி முதலிய தேவதைகளையும் மச்சிந்தன் உடலை காவல் காத்தனர். திரு விக்ரமராஜா என்ன பண்ணாலும் உடலில் இருந்த மச்சிந்தரை தினமும் கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்து சுரங்கத்தையும் பார்வையிட்டு போவார். அப்போது கோரக்ஷநாத் வந்து தன்னோட 12 காலம் தவம் புரிந்த காலம் முடிவுக்கு வருது. கோரகம் தீர்த்த யாத்திரை முடிச்சுட்டு வரார். இந்த கதைகள் மூலிமா நம்மளுக்கு கிடைத்த கருத்து பார்த்திங்கன்னா, அதாவது உலக நன்மைக்காக ஒரு ராஜா ஆண்டுட்டு வர தன் ராஜ்யத்தை, அப்போது அவரோட ஏக்கங்கள் தனக்கு ஒரு பிள்ளை பிறக்கலைன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஏக்கத்தில் இறந்துடுறார். ஆனால் குருவான மச்சிந்தநாத் என்ன பண்ணுறாரு, கோரக்ஷநாத்தும் என்ன பண்ணுறாரு, என்னடா இது, ஒரு ராஜ்யத்தை ஆண்ட ராஜா வந்து இறந்துட்டு அப்போ அந்த மக்களால் யார் காப்பாற்றுறது அப்படின்னும் போது தன் குரு ஆனவர், அதாவது கோரக்ஷநாத் குருவானவர் என்ன பண்ணுறாரு, தானே போய் ராஜாவோட உடலில் பிரவேசிக்கிறார். அதுபோல் நம்மளும் வந்து இந்த உலக நன்மைக்காக, அதாவது நிறைய பேர் கஷ்டங்கள்லேயோ நிறைய பேர் கர்மாவில் சிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து பலவித போராட்டங்களையும் சந்திச்சிட்ருக்காங்க. நம்மளும் என்ன பண்ணணும்னா, குருவை வேண்டும் போதெல்லாம் அந்த உலக நன்மைக்காக எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும், சகல ஜீவராசிகளும் நல்லா, அது எப்போவுமே நன்மையிலேயே போய் முடியும். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஓம் நமோ ஆதேஷ் ஆதேஷ் அலக் நிரஞ்சன்.